வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். இந்த வீடியோ பேசுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நான் ஒரு இந்தியனா இருந்து தமிழனா இருந்து பெருமைப்படுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அஜித்குமார் அவர்கள் ரேஸுக்கு போய் இன்னைக்கு டெஸ்டிங் போயிருக்கு. டெஸ்டிங்க்கு அவர் பண்ண டெஸ்டிங் போட்டோஸ் துபாயில் அவர் ரேஸ்ல கலந்துக்கிட்ட அந்த டெஸ்டிங் போட்டோஸும் அவர் டிரைவ் பண்ண அந்த காரு அதுல இருந்த தமிழ்நாடு லோகோ, எஸ்டிடிசி லோகோ, அதுல இருந்த தமிழ்நாடு வரைபடம், இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையாலுமே பெருமையா இருக்கு. நான் ஒரு தமிழன், என்னுடைய தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போய் ஒரு சிங்கா மாதிரி துபாயில போய் ரேஸ்ல பிராக்டிஸ்ல கலந்துக்கிறாரு. இது பிராக்டிஸ் மட்டும்தான். ஆக்சுவலா இந்த ரேஸ் என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு இன்னும் புரியல, தெரியல. ஜஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் விளக்குறேன். இது பாத்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ரேஸ். இந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை அஜித்குமாரே ஓனா ரெடி பண்ணியிருக்காரு. இந்த அஜித்குமார் ரேசிங்ல பாத்தீங்கன்னா இவரை விட அனுபவசாலிகளான ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த ரேஸ்ல கலந்துப்பாங்க. அந்த 4 பேர்ல அஜித்குமாரும் ஒருவர், மொத்தம் 4 பேர் டிரைவ் பண்ணுவாங்க. அதாவது 24 நேரமும் தொடர்ந்து மாத்தி மாத்தி டிரைவ் பண்ணிட்டே இருக்கணும். எந்த இடத்துலயும் கார் ஸ்டாப் ஆகக்கூடாது. 24 மணி நேரமும் கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கணும்னா ஒருத்தர் டிரைவ் பண்ணணும், இல்லைன்னா பக்கத்து சீட்ல இருந்து கூட நம்ம மாத்தி கூட டிரைவ் பண்ணிக்கலாம். ஆனா 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா டிரைவ் பண்ணணும். இதுல யாரு டைமிங்ல ஃபர்ஸ்ட் வராங்க அப்படிங்கிறது தான் இந்த போட்டியோடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிய வரும்போது அதை பத்தியான வீடியோக்கள் தொடர்ந்து போடலாம். ஐயோ, தலைய பார்க்கும்போது என்ன ஒரு அழகு, என்ன ஒரு ஹேண்ட்ஸம், என்ன ஒரு லுக்கு, சான்ஸே இல்லைங்க. இப்போ ஒரு ஹாலிவுட் ஹீரோ கூட இவ்வளோ அழகாலாம் நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படி எனக்கு நான் ஒரு ஆண்மகனா இருந்து ஒரு ஆண்மகன் மேல அவ்வளோ பெரிய ஒரு கிரேஸை கிரியேட் ஆயிருச்சு. சான்ஸே இல்லைங்க. செம்மங்க உண்மையாலுங்க. ஐயோ ஐயோ, அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது உடம்பு சிலுக்கிற அளவு ஆயிடுச்சு. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு விஷயத்தை நேசிக்கிறோம் அப்படின்னும் போது தனக்கு அது மேல ஒரு லவ் அதிகமாகும் போது இந்த மாதிரிலாம் அவருடைய மகிழ்ச்சி அவருடைய முகத்துல தெரியுது. அவருக்கு பிடிச்ச விஷயத்த அவர் செய்யறாரு, அவ்வளோ மகிழ்ச்சியா செய்யறாரு. அந்த போட்டோஸ் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரலாறுங்க. சான்ஸே இல்லைங்க. இப்போ எனக்கு ஏதோ படம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு, தலையை பார்த்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தலையோட தரிசனம் சான்ஸே இல்லை. அந்த போட்டோஸ்லாம் செம்மையா சும்மா பயங்கரமா இருந்துச்சு. அவர் நல்ல ஆரோக்கியத்தோட ட்ரைனிங் முடிக்கணும். இந்த ட்ரைனிங் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். டிசம்பர் முழுவதும் நடக்கும். ஜனவரியில பாத்தீங்கன்னா இதுக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்படும். அந்த அட்டவணையில என்னைக்கு போட்டி நடக்குதோ அன்னைக்கு கண்டிப்பாக அது எந்த சேனலா இருந்தாலும் நம்ம போய் லைவ் பார்த்தரலாம். அது என்னங்கிறத நம்ம தொடர்ந்து இதை பத்தியான வீடியோக்கள் தொடர்ந்து வரும். அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு நடுவில் குட் பை லட்ரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது, உறுதியாக ரிலீஸ் ஆக போகுது. தல தரிசனம் கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. இனிமே டெய்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேசிங் சம்பந்தப்பட்ட அஜித்குமார் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் போட்டோஸ்களும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இதுவே மிகப்பெரிய சந்தோஷம் அஜித் ரசிகர்களுக்கு, தல ரசிகர்களுக்கு, எனக்கும் சரி. அதாவது இந்த வீடியோ முதல் முறையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்ஸ்கிரைபுக்கு மிகவும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறேன். மற்றும் சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.